ஒரு காலத்தில் அது மாதிரி பனி ஏற்பட்டு பனியில் எல்லா உயிரினங்களும் இறந்து கொண்டே வந்தன. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பனி போயிட்டா சிங்கத்தால் வாழ முடியாது, புலியால் வாழ முடியாது, கரடியால் வாழ முடியாது. இந்த காடுகளில் இருந்த ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் வாழ முடியாமல் அந்த பனியிலே இறந்து போன. ஆனால் ஒரே ஒரு இனம் அழியாமல் அந்த காலத்தில் இருந்தது. அது என்ன இனம் தெரியுங்களா? முள்ளம்பன்றி அப்படிங்கிற ஒரு இனம். அதை வரலாற்றில் எழுதுறாங்க. கொடிய பனியினாலே உலகத்தில் இருக்கிற பல உயிரினங்கள் அழிந்து போன போது முள்ளம்பன்றி அழியாமல் இருந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த முள்ளம்பன்றி எப்படி வாழ்ந்தது அப்படின்னா, ராத்திரி பனி ஆரம்பித்த உடனே அது கூட்டமாக வந்து படுத்துக்கும். எல்லாம் ஒன்னோட ஒன்று நெருக்கிட்டு படுத்துக்கும். அதில் ஒரு கஷ்டம் இருக்கு. என்ன கஷ்டம் தெரியுங்களா? முள்ளம்பன்றிக்கு ஒரு முள் இருக்கும், உடம்பெல்லாம் முள்ளு முள்ளாக இருக்கும். அது அடுத்த முள்ளம்பன்றியை குத்தும், வலிக்கும், அதுக்கு ரத்தம் வரும். ஆனாலும் பரவாயில்லைன்னு அந்த முள்ளோட முள் அப்படியே சேர்ந்துக்கிட்டு கூட்டம் கூட்டமாக முள்ளம்பன்றி சேர்ந்து படுத்துருக்குது. உங்களுக்கு தெரியும், உடம்புக்கு ஒரு சூடு உண்டு, இங்கிலீஷில் பாடி டெம்பரேச்சர்னு சொல்லுவான். இந்த உடம்பு சூடு குளிர்ந்து போச்சுன்னு சொன்னால் காப்பாற்ற முடியாது. இந்த முள்ளம்பன்றிங்கெல்லாம் கூட்டமாக படுத்து முள் ஒன்னோட ஒன்று ஏறி நெருக்கிக்கிட்டு படுத்ததால அந்த முள்ளம்பன்றிக்கு மட்டும் பாடி டெம்பரேச்சர், அந்த உடம்பு வெப்பம் காப்பாற்றப்பட்டது. அந்த பனியில் எல்லாம் அழிஞ்சு போனால் கூட முள்ளம்பன்றி மட்டும் அழியாததுக்கு காரணம் கூட்டம் நெருங்கி வாழ்ந்ததாலே அவை தப்பித்தன. ஆனால் ஒரே ஒரு கஷ்டம், ஒரு முள்ளம்பன்றியோட முள் இன்னொன்று கிழிக்கும், இன்னொன்று கிழிக்கும், அவ்வளவு நெருக்கம். அதனால காயம் வரும், ரத்தம் வரும். ஒரு 10 முள்ளம்பன்றி இந்த கூட்டம் வேணான்னு தள்ளி போய் படுத்தா மறுநாள் காலையில் அந்த 10 முள்ளம்பன்றி எந்திரிக்க முடியாது, செத்து போயிடும், பனியோட கொடுமையில் இறந்து போயிடும். இதுதான் எல்லா குல மனிதர்களுக்குமே பொருந்தும். ஜாதி ஜனங்களா குலங்களா சேர்ந்திருக்கிற போது ஒருத்தர் ஒருத்தர் குத்துற மாதிரி 2 விஷயம் நடக்கத்தான் செய்யும். ஆனால் பிரிஞ்சிட்டா நம்ம யாருமே உயிர் வாழ முடியாது அப்படிங்கிறத ஒவ்வொரு சமூக மக்களும் புரிஞ்சுக்கணும். நம்ம ஒருத்தர் காயப்படுத்துறதுக்கான வார்த்தை இருக்கு, ஒருத்தர் காயப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் சேர்ந்து வாழ்வதன் மூலமாக தான் மாமன் மச்சான் பெரியப்பா அப்படின்னு சேர்ந்து வாழ்வதன் மூலமாக தான் ஒரு கூட்டம் பாதுகாப்பாக இருக்க முடியும். அதனால தான் இங்கே எல்லா உறவினர்களையும் முதல்ல அவர் வரவேற்பர் சொன்னவர். அந்த எல்லாரையும் பேர் சொன்ன போது கூட காலமாகுது, மழை வருது அப்படின்னு அதை சொன்ன போது கூட முழுமையாக அதை படித்தார். சரிதான். அது இப்படி முதல்ல உங்களுடைய அந்த அன்பை எல்லாம் வாழ்த்துறேன். ஐயனாரை பற்றி ஒரு விஷயம் சொல்றதா இருந்தால், ஒவ்வொரு ஊர்லேயுமே ஐயனார் உண்டு. யானைகளுடைய தலைவனாக விளங்கியவர் ஐயனார், யானை கூட்டத்துக்கு அவர் தலைவன். அதே மாதிரி ஏரிகளுக்கு, இப்படி ஒவ்வொன்றுக்கும் இயற்கை, அந்த இயற்கையை பாதுகாக்கிற தலைவனாக கொண்டாடப்படுகிற ஐயனாருடைய வழிபாடு கடைசியாக போனால் எல்லா மக்களுக்குமே குலதெய்வமாக அதுதான் இருக்கும். மற்றதெல்லாம் குடும்ப தெய்வமாக இருக்கும். குடும்ப தெய்வம் வேறு, குலதெய்வம் வேறு. குடும்ப தெய்வம்ங்கிறது நம்ம குடும்பத்தில் அண்மை காலத்தில் இருந்து இறந்து போனவங்க குடும்ப தெய்வம். ஆனால் அந்த குலத்துக்கே நீண்ட காலமாக வணக்கத்திற்குரிய தலைவனாக இருந்தது தான் குலதெய்வம். அந்த ஐயனாருடைய வழிபாட்டை மிக விமர்சையாக கொண்டாடி ஊரெல்லாம் ஒன்று சேர்ந்து அருமையாக செஞ்சுருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்து, பாராட்டு. இப்போ நான் 2 செய்தி சொன்னேன். ஒன்று, ஏன் குடும்பமாக இருக்கணும், சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற கருத்தை சொன்னேன். இன்றைக்கி தலைப்பு பட்டிமண்டபத்துக்கு இப்போ வர்றோம். ஒரு விழான்னு சொன்னால் பட்டிமண்டபம் போடணுமா? ஐயா கிருஷ்ணன் வேறு ஏதாவது நிகழ்ச்சி கூட போட்டிருக்கலாம். நம்முடைய நாதன் சார்ட்ட சொன்னால் எவ்வளவோ இசைக்கலைஞர்கள் கூட அழைச்சிட்டு வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணலாம், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அவர் ரொம்ப செல்வாக்கானவர். ஆனால் ஏன் பட்டிமண்டபம்னு போட்டார்னு கேட்டால், இப்போ நீங்கள் பொங்கல், தீபாவளி, தமிழ் புத்தாண்டு எது வந்தாலும் டிவியை திருப்பி பாருங்கள். எது இருக்குதோ இல்லையோ பண்டிகைனா பட்டிமண்டபம் டிவியில் கண்டிப்பாக இருக்கும். சன் டிவினா சாலமன் பாப்பையாவுடைய பட்டிமண்டபம் இருக்கும், ஜி டிவினா எங்களுடைய குழுவினருடைய பட்டிமண்டபம் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு தொலைக்காட்சிக்கு ஒவ்வொருத்தருடைய பட்டிமண்டபம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் பண்டிகையில் இப்போ முக்கியமான அம்சம் அப்படின்னா, ஆட்டுக்கு அடுத்தபடியாக முக்கியமான அம்சம் எது அப்படின்னு கேட்டால் பட்டிமண்டபம் தான்.